அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் 59. தனி விழா அனுபட்ச சம்பு பட்சங்களில் சமரசம் உறும் பூம்பாதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல். இதனுடைய உரை விளக்கம். திருவருள் ஆகிய திருவடி என்னும் பதம் இம்மனிதனால் அனுபவப்பட வெளியாகி உள்ளது. கடவுள் எங்கும் நிரம்பி அகன்ற பெருவுரு கொண்டிருப்பதும் அனுபவத்தின் நித்தம் அவர்தம் முழுமையும் அப்படியே ஒவ்வொரு சிற்றணுவிலும் இருந்து ஒளிரவும் வைத்துள்ளார். அருளின் பெருமைக்குரிய பெரும் செயல் இது ஆகும். உண்மை கடவுள் ஒருவரே உள்ளார். அவரது முழு நிலை எப்போதும் பிரிவுபடுவது இல்லை. நிலை குலைவதும் கூடுவதும் இல்லையாம். ஆகவே அந்த சிதைவுறாத பூரண வடிவை அதன் எந்த ஒரு கூறிலிருந்தும் முழுமையாக அறிந்தும் கண்டும் அனுபவிக்கப்பட உள்ளதாம். அப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறு கூறுதான் மனித வடிவிலே கடவுள் ஆன்மா வடிவாக விளங்கி நின்று அக்கடவுளினுடைய நிறை வண்ணத்தை அறிந்தும் கண்டும் அனுபவிக்கப்படுகின்றதாம். இந்த அணு நிலையும் அகண்ட பேர் நிலையும் அணுபட்சம் சம்பட்சம் என மொழியப்படுகின்றது. ஆன்மா கடவுளினுடைய சிற்றுரு பேருருவே இங்கு அணுபட்சம் சம்பட்சம் என்று கூறப்பட்டுள்ளதாக அறிய வேண்டும். பெரிய உருவ தோற்றத்தை சுருக்கி அப்படியே மிக சிறிய வடிவாக காட்டுதலும் சிறியதை பெரிதாக்கி காட்டுதலும் நாம் அறிவோம். கடவுள் தன் அருட்பெரும் செயலால் மகா பிரபஞ்ச உண்மை முற்றிலும் ஆன்ம அணுவிலும் அமைத்து காட்டியுள்ள பெரும் செயலை பெரும்